சிவாய் நம. வணக்கம். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குருனா பிரகஸ்பதி. குருனா இருளை நீக்கி ஒளி கொடுக்கிறவர். கண் பார்வையற்றவனுக்கு கண் பார்வை கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் குரு. குருனாவே கிரகப்பிரவேசம். அது குரு பிரவேசம் தான், ஆனால் அதை கிரகப்பிரவேசம்னு சொல்லுவாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் தங்க நகை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தங்க நகைகள் வாங்கலாம், மண்ணு வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம், மாளிகை கட்டலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். பைக்கு காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை குரு பிரவேசம் இருந்தால் தான் வாங்க முடியும். குரு இன்னும் பிரகாசமாக இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாத ஆண் குழந்தைகள் பெண்கள் குழந்தைகள் கல்யாணம் ஆகும். குருனா குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் குழந்தை குட்டி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஜாதகத்தில் குருவுடைய பெயர்ச்சி எப்படா வரும்னு நம்மளாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம், ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலையில் ஒரு மேன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி படிப்பில் தெளிவான அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் தாயா. குரு பகவானை மனசார நினச்சிருந்தா இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே எல்லா வளத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையாவே வரும். வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வெளி தேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வராமல் காத்துக்கு இருக்கிறது குரு பகவான் தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாங்க குருனா ஆசிரியர். அந்த கான்சன்ட்ரேஷன் படித்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு டீச்சர்ஸு டாக்டர்னாவே குரு தான். அட்வொகேட்டுனாலும் குரு தான். இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் படித்து பெரிய வேலை பார்க்கக்கூடிய தன்மையை தரது குரு பகவான் தான். ஜாதகத்தில் குரு பகவான் வாழ்க்கையில் உச்ச நிலையில் ஒருத்தருக்கும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை சாத்துக்கொடி போல ரசித்து ருசித்து சாப்பிட்டு இந்த வாழ்க்கை இந்த வருஷத்தில் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குருவுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு சகஜமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். குருனா அப்பா, இதான் உண்மை. குருனா முருகர். அப்போ தகப்பன் இருக்கிறவங்க தகப்பனுக்கு வணங்கணும், தகப்பன் மேலே அன்பு செலுத்தணும், தன்னை கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுங்களை எங்கே பார்த்தாலும் வணங்கணும். அதே போல் முன்னோர் சொல்லக்கூடிய தகப்பனுடைய அப்பா நம்மளுடைய தாத்தாவெல்லாம் வழிபட்டு வந்தால் குரு பகவான் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து இந்த 2025 யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவான் நம்மளுக்கு தருவார். யார் ஒருத்தர் நகையை அடமான வைக்கிறீங்களோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். குருவும் தங்கமும் ஒன்று. தங்கம் வாங்கினா குரு பலனாக இருக்குன்னு அர்த்தம். தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காத அளவுக்கு இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தங்க நகையை சேர்த்து வைக்க பாருங்கள். ஒரு கிராம் வாங்க வைங்க. வாங்கினீங்கன்னாவே குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கும். துலாம் ராசிக்கு 9வது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. 15 வருஷமாகவே நீங்கள் தாங்க கஷ்டப்பட்டுருக்குறீங்க. கடந்த 15 வருஷமாக நஷ்டமும் கஷ்டமும் அவப்பேரும் அவமானலும் பல குடும்பங்கள் பிரிஞ்சு போய் பல பேர் தூக்கு மாட்டிக்கிட்டக்கூடிய அளவுக்கு உண்டான நஷ்டம், நிறைய பேர் சிறைவாசம் கோபத்தினால இப்படி போன ஜாதகமும் துலாம் ராசிக்காரங்க தான். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏசி காற்றுக்கு கீழே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்க. ஒரு ஷோரூம்பு, ப்ரொவிஷன் சோர்ஸு, ஜுவல்லரி மார்ட்ஸு, ரெண்டாவது நிறைய புது கம்பெனிகளில் உட்கார்ந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மைலாம் நீங்கள் தான் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் இத்தனை வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடியது விதி. ஆனால் 2025 ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி 9வது வீட்டில் குரு பகவான் வராரு. 9ஆம் வீட்டில் குரு பகவான் வந்தால் ஓடி போவான்னு சொல்லுவாங்க. எங்கே ஓடி போவான்? பணத்தை தேடி ஓடி போவான். பணங்காசு புரளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. இத்தனை வருஷமாக இடையூறுகளை இன்னலை சந்திச்சுக்கக்கூடிய தன்மை உடையவங்க காசு பணம் நிறையா வரும். இந்த காசு பணம் நிறையா வருதுன்னு கேட்டு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மை பண்ணுவாங்க.
பண்ணுவீங்க. இந்த 15 வருஷமாக ஏன் நீங்கள் நஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லட்டா? மகாலட்சுமியோடைய அனுகிரகம் உடைய பெண்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்க மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பற்றி கல்யாணமே நடக்காதுங்க. ஆனால் கல்யாணம் ஆனவுன்னா தான் நீங்கள் உச்ச நிலைமைக்கே போவீங்க. மனைவியை மறந்துடுவீங்க. இது விதி. இனிமே உங்கள் வியாபாரம் செழிக்கும். உங்கள் மனைவியை நினைங்க. ஏதாவது gift கொடுங்க. இத்தனை வருஷமாக உங்களுக்கு உங்கள் நோய் பேய் கஷ்டம் நஷ்டத்துக்கு ஆறுதலாக இருந்தவங்க துலாம் ராசிக்காரங்களுடைய மனைவி. இதே துலாம் ராசியில் பெண்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு போயிருக்கோம். அந்த துலாம் ராசி பெண்களும் இனிமே சேர்ந்து வாழ போறீங்க. நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அரசனை போல வாழலாம். குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால துலாம் ராசிக்காரங்கள ஆண்களோ பெண்களோ இருவருமே சொந்த தொழிலில் மேன்மை அடைய போகிறீங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. பணங்காசில் விளையாடக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரம் வருது. சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருக்காரு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ரோக சனியாக வர்றாரு. அப்போ துலாம் ராசியில் வேண்டிக்க வேண்டிய ஆண்கள் நிறைய சம்பாரித்து அதை ஜாலியாக செலவு பண்ணுங்க. மனைவி மக்களை கூட்டு போயிட்டு கோயில்களுக்கு சுற்றி பார்க்குற இடத்துக்கெல்லாம் கூட்டு போங்க. ஆனால் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா குஷ்டம் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு தான். ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய தருணம் துலாம் ராசி ஆண்களுக்கு தான். பெண்கள் மேலே மோக பார்வையில் இருந்தீங்கன்னா யூரினே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படியாம்பட்ட தொழுநோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது சுக்கிரன் கெட்டு போனால் வரும். துரோகம் பண்ணிங்கன்னா தான் மட்டும். மனைவியை நேசிங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிடுங்க. வாழ்க்கையை ரசித்து ருசித்து தாம் மனைவி தாம் மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. துலாம் ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த வருஷம்தான் யோகம். எங்கேயாவது அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, என்னைக்கோ கொடுத்துருப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா குப்பைமேடும் கோபுரமாக வரக்கூடிய தருணம் உங்களுக்கு தான். பெரிய கார் வாங்க போகிறீங்க. விலை உயர்ந்த கார் வாங்க போகிறீங்க. என்னதான் விலை உயர்ந்த கார் வாங்கினாலும் மனைவியோடைய அமைப்பில் தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு. 2025 உங்களுக்கு யோகத்தை வரக்கூடிய தருணம் நல்லாவே இருக்குது. முறையான வழிபாடுகள், தெளிவான சிந்தனைகள், யோசித்து அலசி ஆராய்ஞ்சு வாழ்ந்தீங்கன்னா வாழ்ந்துடுவீங்க. இல்லை மறுபடியும் கஷ்டப்படணும் அப்படிங்கக்கூடிய தன்மை வந்துச்சுன்னா கோபப்பட்டும் படாதீங்க. வீணான கோபங்கள் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொடுத்துரும். விட்டு கொடுத்து என்ன தொழில் செய்கிறீங்களோ அமைதியாக உட்காருங்க. தான் செய்கிற தொழிலில் வரக்கூடிய லாபத்தை ஏதாவது தானம் பண்ணுறேன்னு வேண்டுங்க. ஏதாவது ஒரு கோயிலுங்களுக்கு வெளியே உட்காந்துருக்கவங்களை சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க. ஏதாவது குழந்தைங்க ஹாஸ்டல்ஸு, இப்படி ஏதாவது முதியோர் இல்லம், இப்படி அனாதை இல்லத்துக்கு நான் சம்பாதிக்கிறத ஒரு சின்னதாக கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டுங்க. உச்ச நிலை அடையக்கூடிய தருணம் நீங்கள் தாங்க. மனைவி மக்களோட மகத்தான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை துலாம் ராசிக்கு தான் உண்டு. நிறையா தப்புகள் பண்ணிவிட்டு சிறைவாசம் அடைஞ்சு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுது. தப்பு பண்ணதுக்கு தண்டனை அடை வச்சுட்டு வெளியே வரக்கூடிய தருணம் உண்டு. டீனேஜ் குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருங்க. காசு பணத்துக்காக கொலை களவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. மாட்டிங்கன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. துலாம் ராசி ஒரு ஆண் ராசி. துலாம் ராசி நிறையா படிப்பீங்க. அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க. போலீஸ் நிறையா இருப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட தொழிலில் நிறைய நீங்கள் தான் இருப்பீங்க. இத்தனை வருஷமாக பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. இருந்திருந்தாலும் தெளிவான அமைப்பு இனி வரும் காலம்தான். அட்வொகேட்ஸுக்கெலாம் நிறைய கிளைண்ட்டுங்க வருவாங்க. அதனால் உங்கள் தொழில் மேன்மைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஸ்டார்ஸு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. படிக்கிற குழந்தைங்க நான் ஏன் படிப்பீங்க. படித்து நல்ல வேலை கிடைக்கணும், காலதாமதமாக திருமணம் நடக்கணும். திருமணம் இல்லாத துலாம் ராசி ஆண்கள் பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் வரக்கூடிய தருணம் குரு பகவானுடைய பார்வை நல்லாவே இருக்குது. பொதுவாக துலாம் ராசியில் இருக்க வேண்டியவங்க பார்த்திங்கன்னா ஆண்களோ பெண்களோ
அவங்கவுங்க அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. துலாம் ராசி ஆண்களும் பெண்களும் அவங்கவுங்களுடைய தாய் மேலே அதிக பாசமாக வச்சுருப்பீங்க. இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஆகாது, பெண்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் ஆகாது. இந்த மாதிரி நேரங்காலங்கள் இருக்குது. இருந்தாலும் அனுசரித்து போய் வாழ்ந்து வந்தீங்கன்னா வாழ்க்கையை நல்லா ருசித்து வாழலாம். எந்த நோய் நம்பலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணம் துலாம் ராசிக்கு தான் நிறையாவே இருக்குது. இனி வருங்காலம் 2025, 26 அரசியலில் ஸ்கோப் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது. ஆன்மீக ஈடுபாட்டில் பல தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய நேரங்காலத்தை ஒதுக்கிக்கிங்க. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கொஞ்சம் தானம் பண்ணி இருந்தீங்கன்னா துலாம் ராசி உள்ள ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் 2025 to 26 சக்ஸஸ். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா. சிவாய நம.